ஹாய் செல்லம், வணக்கம். அடுத்த கிராஃப்மா, ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் 2 வரைபடம் எழுதி வச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். வரைக. மேலும் வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடியை காண்க. 50% அப்படின்னா, சதவீதம் அப்படின்னாவே 100க்கு சாமி, 100ல் பாதி தான் 50. அப்போது எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்குறாங்களோ, என்ன இது எந்தனுடைய இது கொடுத்துருக்காங்கன்னா குறித்த விலை தள்ளுபடி. இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஷர்ட் வந்து நான் 100 ரூபாய்க்கு விற்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 50% தள்ளுபடி கொடுத்துட்டுனா 150 ரூபா போயிடுச்சு. அப்போ அந்த துணி ரேட்டு நான் எவ்வளோ தான் விற்கணும்? 50க்கு தான் விற்கணும். அப்போ குறித்த விலை அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. தள்ளுபடி அப்படிங்கிறது அந்த குறித்த விலையிலிருந்து இவ்வளோ ரூபாய் நான் தள்ளுபடி பண்ணுறேன். 100க்கு 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறேன். அப்போ 200 ரூபாய்க்கு எவ்வளோ ஆகிடும்? 100 ரூபாய் ஆகிடும். 300 ரூபாய்க்கு எவ்வளோ? 150. புரியுதா செல்லம்? அப்போ அதுலேருந்து பாதி விலையை நான் தள்ளுபடி பண்ணி விட்டுறேன். அந்த வரைபடம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் தள்ளுபடியாக பெற்றால், தள்ளுபடியில் போயிட்டு நான் என்ன பண்ணோம், 3250 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அதில் தான் தள்ளுபடி அப்படின்னு சொன்னால் குறித்த விலை எவ்வளோ வச்சுருப்பாங்க. அப்போது குறித்த விலையை போல, குறித்த விலையில் பாதி தள்ளுபடினா தள்ளுபடியை போல் 2 மடங்கு குறித்த விலை. ஓகே சாமி, சில புரியுதில்ல? நான் 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணது பொருளை, துணியை 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்போ 50 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னா எவ்வளோ எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்? 100 ரூபாய். அப்போது தள்ளுபடியை போல் 2 மடங்கு குறித்த விலை. அப்போ 2 மடங்கு 3000 ரூபாய், 2 3000 சேர்த்தா 6000, 250, 250 சேர்த்தா 500. அப்போ நான் என்னென்னா, நான் அந்த குறித்த விலையை 6500 வரைக்கும் நான் குறிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த வரைபடத்துலேருந்து நான் அதை வந்து நோட் பண்ண முடியும். ஓகே சாமி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 2வது குறித்த விலையானது ரூபாய் 2500. குறித்த விலை 2500. தள்ளுபடி அதில் பாதி, 2000ல் பாதி 1000, 500ல் பாதி 250. ஓகே சாமி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டேபிள் போட்டுடலாம். கொஞ்சம் நீட்டாகவே போட்டுங்க. இப்போ ஃபுல்லாகவே போட்டுங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. 1 2 3 4 போட்டுக்கிறேன். இல்லைன்னா எப்பயும் போடுற மாதிரி 1 விட்டு 1 போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் கட்டம் கட்டுற சொல்லும். இது என்ன சாமி? இது ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ் அச்சில் எடுக்க வேண்டியது குறித்த விலை தள்ளுபடி. அப்போ ஃபஸ்ட்டு குறித்த விலை தான் எக்ஸ் அச்சில் எடுக்கிறேன். சென்டரில் எழுதுங்கப்பா. குறித்த விலை எதில் போடுறோம்? ரூபாயில். ஓகே, இது எக்ஸ்னு போடணும் சாமி. இங்கே எக்ஸ்னு போட்டிருக்கணும், சாரி. அடுத்தது தள்ளுபடி. தள்ளுபடி எந்த அச்சில் குறிக்க போகிறோம்? ஒய் அச்சில் குறிக்க போகிறோம். அப்போ தள்ளுபடி ஒய் ரூபாயில். எக்ஸ் எடுத்துங்க, போட்டுங்க தங்கம். இப்போது பாக்ஸ் கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது நான் 500 ரூபாய்க்கு, நான் 500 ரூபாய் தான் ஃபஸ்ட்டு ரேட்டே எடுக்கலாம். ஓகே, 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் பாதி எவ்வளோ வந்துடும்? ஐயோ, தப்ப போட்டேன். எழுதும்போது ஒரு விட்டு எழுதிட்டான், அதனால் இங்கே போட்டுக்கிறேன். குறைந்தபட்சம் எத்தனை அலகுகள் சாமி இருக்கணும்? 5 அலகுகள் இருக்கணும். சரிம்மா, 5 இதுவும் குறிச்சிருக்கணும். அடுத்தது 1000 ரூபான்னு வைக்கிறேன். அப்புறம் 1500. நல்லா பாருங்கள் சாமி, இங்கே 500ன்னு எடுத்தால் 500 500 கூட்டின்னு போகணும். அப்புறம் 2000, அப்புறம் 2500, அடுத்தது 3000. இப்போ இதில் பாதி 500 ரூபாயில் பாதி எவ்வளோ சாமி? 250. 1000 ரூபாயில் பாதி 500, 1500ல் பாதி, இது ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு போகணும். அவ்வளோதான். 250 250 தான் கூட்டணும். இது கூட 250 சேர்த்தா 1000, அதான் 2000ல் பாதி. இதில் பாதி 1250, 2000ல் பாதி 1000, 500ல் பாதி 250, 3000ல் பாதி 1500. ஓகே சாமி.
1 2 3 4 5 6 குறித்து வச்சுருக்கேன். ஆனால் வரைபடத்துலேருந்து இங்கே பார்க்கும்போது 3250 வரைக்கும் போகணும். எங்கே தள்ளுபடியில் இங்கே 3050 நிறைய அளவுகள் குறிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், போயிட்டு படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே, இப்போது நான் என்ன இந்த ஓரத்தில் போட்டுங்க சாமி, எனக்கு லெஃப்ட் சைடு கம்மியாக வந்தால் போதும். ஓகே, இதுவும் கீழே இருந்தால் போதும், கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு, செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு. அந்த டார்க் கலரில் வந்து கரெக்டாக வச்சு போட்டுங்க சாமி. ஸோ கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சுமா, ரைட் சைடு ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடு எக்ஸ் டேஷ். செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு, இது ஒய், கீழே ஒய் டேஷ். இப்போ நம்ம புள்ளிகள் எக்ஸ் அச்சு எப்படி குறிச்சோம், நம்ம 500 1000 1500 அப்படி தானே குறிச்சோம். 500 500 குறிச்சிருக்கோம் இல்லையா? அப்போங்க இது பண்ணிக்கோங்க, நல்லா கவனிங்க சாமி. ரொம்ப சின்னதாக எழுதுங்க, அழகாக இருக்கணும். அதுக்கு இந்த பக்கம் எழுதிங்கன்னா வராது, இந்த பக்கம் வச்சு எழுதுங்க. இப்படி வச்சு எழுதுங்க. ஓகே, 500 1000 1500 2000 2500 3000 3500 4000 4500 5000 5500 6000 6500 வரைக்கும் எழுதிக்கிறேன். இன்னொரு இது தள்ளி கூட நீங்கள் குறிச்சிருந்தீங்கன்னா அங்கே 7000 வரைக்கும் கூட எழுதிக்கலாம். சரியா சாமி? இப்போ அடுத்தது இதையே எப்படிங்க மிஸ் எழுத போகிறோம்னா, இதை நீங்கள் நேராகவே எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த பக்கம் நேர் கொடுந்துச்சுல அது மாதிரி எழுதலாம். இந்த பக்கம் எழுதும்போது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் சாமி. பாதி தானே குறிச்சிருந்தோம் முயற்சி. 250 500 இந்த கோட்டில் அழகாக எழுதுனீங்கன்னா சரியாயிடும். 750 1000 1250 1500 1750 2000 2250 2500 250 சாமி. அடுத்தது 2750 3000. ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ குறிச்சதுக்கப்புறம் இது எக்ஸ் அச்சு நம்ம என்ன எடுத்துருக்கோம் சாமி, குறித்த விலை. இந்த அடுத்த கோட்டில் பாருங்க செல்லும், குறித்த விலை. கண்டிப்பாக இதை எழுதணும். குறித்த விலை ரூபாயில். இங்கே என்ன எழுதணும் சாமி, இந்த அடுத்த கோட்டில் தள்ளுபடி சென்டர் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை கொஞ்சம் இங்கே விட்டுட்டு கூட எழுதுங்க, ஏன்னா அங்கே எழுந்து ஆரம்பிச்சிருக்கோம்ல அதனால். தள்ளுபடி ரூபாயில். ஓகே சாமி. இப்போ இங்கே நீங்கள் எழுத வேண்டியது அளவு திட்டம். அளவு திட்டம் 2 அச்சு தான் சாமி இருக்குது நமக்கு. எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் அச்சு. இது எப்பயும் மாறாது, எந்த கணக்கும் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அழகெல்லாம் பிரிச்சிருக்கோம் பாரு சாமி. 500. எக்ஸ் அச்சு 500 500 500 500 பிரிச்சிருக்கிறோம். ஸோ 500 அலகு. ஒய் அச்சு 250 250 பிரிச்சிருக்கோம். ஸோ 250 அலகு. ஓகே சாமி. இது மாதிரி நீங்கள் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டுட்டு புள்ளிகளை குறிச்சிட்டு அளவு திட்டம் எழுதுனீங்கன்னாவே 2 மார்க்கு 3 மார்க்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம டேபிளில் போட்டதை அப்படியே எடுத்து குறிக்க போகிறோம். 500க்கு நேராக 250, 500க்கு நேராக 250. அடுத்து 1000க்கு நேராக பாதி 500, 1500ல் பாதி 750. அப்படியே நீங்கள் அப்படியே போகலாம், மூளை விட்ட மாதிரி போயிட்டுக்கிட்டே இருக்கும். மிஸ் நம்ம வந்து இப்போ எது வரைக்கும் குறிச்சிருக்கிறோம், 3000 வரைக்கும் தானே குறிச்சிருக்கோம். நம்ம அது வரைக்கும் போதும்னா கண்டிப்பாக போதும் இது. சரியா? இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுடலாம். அந்த புள்ளி கரெக்டாக இருக்கணும் தங்கம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாயின் கரெக்டாக தான் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது நேர் மாறுபாடு. நான் நேர்கோடு வந்தால் நேர் மாறுபாடு. நேர்கோடு எப்பயுமே அதில் மீட் ஆகின்னு சொல்லிட்டு சாமி நம்ம ஆதி புள்ளியில் மீட் பண்ணியிருக்கணும். ஓகே,
நான் பெண்ணில் போடுறேன்ப்பா, உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நீங்கள் பென்சிலில் தான் போடணும். இப்போ புள்ளி பேர் குறிச்சிடுங்க சாமி. 500, 250 சாரி. இப்போ இங்கே வந்ததுனால இங்கே எழுதுனா ரொம்ப இதுவாக இருக்கும். மேலே எழுதுங்க. 1000, 500. இது 1500, 750. இது இதுக்கு நேரா ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு தான் சாமி எழுதணும். 2000, 1000. இது 2500, கீழே கூட எழுதிங்க செல்லம், 1250. மேலே 3000, 1500. ஓகே சாமி. புள்ளியில் ஒன்று நீங்கள் இது மாதிரி எழுதுங்க. ரொம்ப நீட்டாக போச்சுன்னா இதில் போய் இங்கே முட்டுறா மாதிரி இருக்கும். இதுங்க போச்சுன்னா இங்கே வரைக்கும் நாங்கள் மாதிரி இருக்கிறோம். அப்போ இதுவும் சேர்ந்து வந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்றுங்கிட ஒன்று இது மாதிரி கூட எழுதுங்க. நான் சின்ன சின்னதாக எழுதி எனக்கு எப்படி வருதுன்னா உங்கள் கையெழுத்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளை யோசிச்சு பார்ப்போம் நிலமை. இப்போ என்ன பண்ண போகிறோம் சாமி, இது என்ன கோடு வந்திருக்கு, நேர்கோடு வந்திருக்கா. இந்த நேர்கோடு வந்தாவே என்ன மாறுபாடு, நேர் மாறுபாடு. இது அதிகரிக்க அதிகரிக்க இதுவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால் இது இது ஒரு நேர் மாறுபாடு. எனவே என்ன பண்ணணும் சாமி, நேர் மாறுபாடு சொன்ன உடனே எதிர் மாறுபாடு சொன்னாலும் y = நேர் மாறுபாடு என்னது, இதை போல இதில் பாதி. இது ஒய்யை போல் இது எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ மடங்குனாவே இது இன்ட்டு தானே போடணும், k × x. This implies எனக்கு விகித சம மாறிலி தேவை. This implies விகித சம மாறிலி. இந்த கேன்றதான் விகித சம மாறிலி. k = k இங்கே வச்சுக்கிறோம். எனக்கு தேவையில்லாத பெருக்கல் எக்ஸ். பெருக்கல் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் எக்ஸாக மாறிடும். therefore k = ஒய்யினுடைய மதிப்பு பாருங்கள் சாமி 250, எக்ஸினுடைய மதிப்பு 500. இதில் ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். ஒய்யை தப்பாக போட்டேன். ரைட் தான் சாரி. ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். சரி, இங்கே மிஸ் நான் இங்கே போடல அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள். 500 1000ஆல் வகுக்கணும். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா. 1 5 5 2 5 10. அப்போ என்ன சாமி, 1/2. இதில் பாதி இதுன்னா இதை போல் இது 2 மடங்குன்னு அர்த்தம். ஓகே சாமி. அப்போ பாதி தான் இது பண்ணணும். இதை எக்ஸில் பாதி ஒய், எக்ஸில் பாதி ஒய். ரைட் தானே சாமி. எக்ஸில் பாதி தான் ஒய் வந்திருக்கு. அப்போது ஒய்யினுடைய மதிப்புன்றது எக்ஸை போல் 2 மடங்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ கே அப்படிங்கிறது என்னதுன்னா ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். 250 500ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வேணால் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்குது. எடுத்துங்களா, 500/1000. 2 0 2 0 கேன்சல். 1 5 5 2 5 10 தான் 1/2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் கேட்கனாலும் விகித சமமாறிலி எழுதணும் சாமி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால். அப்போ என்ன பண்ணணும், தள்ளுபடிக்கு நேராக ஒன்று. தள்ளுபடி எங்கே, ஒய்ஹெச்சில் போச்சு. 3250. அப்போது இது இருக்கு இல்லையா, 3000 தான் போட்டிருக்கோம். 3250. இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே மீட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும் சாமி. அதான் சொன்னால் உங்களுக்கு ஒன்று நீட்டி போட்டுங்க எப்பான்னு. செல்லம், நான் திருப்பி சொல்கிறேன், இதை ஒரு பக்கம் தள்ளி போட்டுக்குங்க, கரெக்டாகிடும் உங்களுக்கு. ஓகே, இங்கே போயிட்டு இங்கே எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். 6500 மீட் ஆகுதா. இங்கே நேராக போய் நின்றுணும். இங்கே போயிட்டு இங்கே நிற்கக்கூடாது. இந்த கோடு எங்கே மீட் ஆகுதோ அங்கே நிற்கணும் சாமி. சரியா, இந்த நேர்கோடு எங்கே மீட் ஆகுதோ அங்கே நின்றுணும். நின்றுட்டு இங்கே பாருங்கள், ஸ்கேல் வச்சு போடுங்க சாமி. உங்களுக்கு நேர்கோடு மேலே கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகே. அப்போ எவ்வளோ எப்போ வந்துச்சு, 6500. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர், தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காணுங்க. அப்படின்னா அது போட்டுக்கினா போதும், வெறும் 6500 ரூபாய் 6500. அதை அப்படியே எடுத்து எழுதினா போதும். செகண்ட் ஒன், குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில், குறித்த விலையை எங்கே கொண்டு போய் குறிச்சிருக்கோம் நம்ம, எக்ஸில் தானே. 2500 இங்கே தானே இருக்குது. அப்படியே கோடு போட்டுனே போங்க. நேர்கோடில் போய் மீட் பண்ணுற மாதிரி டாட் போடுங்க. எங்கே போய் மீட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். அப்படியே அங்கேருந்து ஒரு டாட் போடுங்க. எங்கே போய் மீட் ஆகிருக்கு சாமி, 1250. ஸோ ரூபாய்
ஆன்சர் மட்டும் எழுதின போதும் 1250. ஓகே வச்சிடலாம். தேங்க்யூம்மா.